மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். உயரப்போகும் மாத சம்பளம். 8வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் உயர உள்ளது. மத்திய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் படிகளை மாற்றியமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக 8வது ஊதிய குழுவை அமைக்க கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் இந்த குழுவின் நியமனத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு திருத்தியமைக்கப்பட்ட வேண்டிய ஊதியம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்புகள் தொடர்பாக 18 மாதங்களில் தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் உயரும் என்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாயில் இருந்து 26,000 ரூபாயாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஊதிய குழுவின் பரிந்துரை 10 ஆண்டுகளுக்கும் பின்பற்றப்படும். கடைசியாக 2016ஆம் ஆண்டு 7வது ஊதிய குழு அமலாக்கப்பட்ட நிலையில் 8வது ஊதிய குழு வரும் ஜனவரி முதல் தனது பணியை தொடங்க உள்ளது.